ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன், நாங்க 10 நாள் சொர்க்கவாசல் தரிசனத்துல ஒரு நாள் தரிசனம் போகலான்னு இருக்கோம். ஆன்லைன்ல டிக்கெட் ஓபன் பண்ணப்போ எவ்வளோ டைம் ட்ரை பண்ணோம், ஆனா கிடைக்கல. இல்ல எங்களுக்கு ஓபன் பண்ணதே தெரியல, அதனால எங்களால புக் பண்ண முடியல அப்படின்றவங்க எப்படி வந்து தர்ஷன் பார்க்கறது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோல நம்ம ஆஃப்லைன்ல கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கனை நீங்க வாங்குறதுல இருந்து சாமி தரிசனம் பார்க்குற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலா ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 10 நாள் ஆன்லைன் டிக்கெட் கிடைக்கல அப்படின்றவங்க ஆஃப்லைன்ல போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத பார்ப்போம். டிசம்பர் 23ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்கள் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் தரிசனம் திருமலையில நமக்கு வந்து கிடைக்கும். இந்த 10 நாளும் வந்து ஏன் ஓப்பன்ல இருக்கு அப்படின்னா, திருமலைக்கு நிறைய பக்தர்கள் வருவாங்க அப்படின்றதுனால எப்பவுமே வந்து ஒரு நாள் 2 நாள் தான் ஓப்பன்ல இருக்கும். மற்ற கோவில்கள்ல இங்க வந்து 10 நாள் ஓப்பன்ல இருக்கும். ரீசன் வந்து பக்தர்களுக்கு ஒரே நாள்ல எல்லாருக்கும் அவ்வளோ தரிசனம் வந்து கொடுக்க முடியாது அப்படின்றனால 10 நாள் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து இப்போ கண்டினியூவா 10 நாள் அப்படின்றது தான் போயிட்டு இருக்கு. அதே போல ஆன்லைன் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாசம் 10ஆம் தேதியே நமக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டாங்க. அண்ட் ட்ரஸ்ட் விஐபி தர்ஷன் டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் ஆன்லைன்ல ஓப்பன் ஆகிருச்சு. அண்ட் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன். அந்த டிக்கெட்டை எப்படி வாங்குறது, எங்கெல்லாம் கவுண்டர் வந்து இருக்கும், என்ன டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி டோக்கன்ஸோட பேசிஸ் இருக்கும், அதோட ரூல்ஸ் எப்படி இருக்கும், வாங்க அதை பத்தி ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மொத்தமா 10 இடங்கள்ல வந்து கொடுக்குறாங்க. அதாவது 10 இடங்கள்ல உங்களுக்கான கவுண்டர்ஸ் வந்து இப்பவே அந்த கவுண்டர் எல்லாம் அமைக்கிற பணியும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ரெகுலரா எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கக்கூடியது ஒரு சில குறிப்பிட்ட கவுண்டர்ஸ்ல தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டைம்ல வந்து டோக்கனோட எண்ணிக்கையும் அதிகமா இருக்கும். அப்போ பக்தர்கள் வர்றதும் அதிகமா இருக்கும்போது அதே கவுண்டர்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா அங்க வந்து க்ரௌட் அதிகமாகி பக்தர்களுக்கு சிரமம் ஏற்படும் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா கவுண்டர்ஸ் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி கீழ் திருப்பதியில வெளி மாநிலங்கள் வெளி இடங்கள்ல இருந்து வரக்கூடியவங்களுக்கு டோக்கன் வாங்குறதுக்காக 9 இடங்கள்ல உங்களுக்கு கவுண்டர் இருக்கும். திருமலைக்கு போயிட்டு நம்ம வாங்க முடியாதா, மலைக்கு போயிட்டு டோக்கன் வாங்க முடியாதா அப்படின்னா, மலையிலயும் டோக்கன் கொடுக்குறாங்க கௌஸ்துபம் கெஸ்ட் ஹவுஸ்ல. அந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் திருமலையில அங்கேயே ரெசிடென்ஸா இருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும் தான் வாங்க முடியும். நம்மளாம் போய் வாங்க முடியாது. அதனால நீங்க கீழே இருக்க கவுண்டர்லயே டோக்கனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க போறது தான் பெஸ்ட். நடந்து போகலாம், நீங்க பஸ்லயும் போகலாம், அது உங்களோட ஓன் விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஸ்ரீவாரிமெட்டிலையும் நமக்கு டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த டிக்கெட் வந்து இந்த 10 நாள்ல கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் உங்களுக்கு கவுண்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால யாராவது ஸ்ரீவாரிமெட்டில நடந்து போற பிளான் வச்சிருக்கீங்கன்னா நீங்க டைரக்டா அங்க போய் நம்ம டோக்கன் வாங்கிட்டு போகலாம், அந்த மாதிரி பேசிஸ்ல வந்து போயிடாதீங்க. நான் சொல்லக்கூடிய இந்த கவுண்டர்ல உங்களுக்கு எது நியர்பைல இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, எது ஈஸியா ரீச் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த கவுண்டர் போய் வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தது, இப்போ இந்த 10 நாள் தர்ஷன் பார்க்கறதுல டிடிடி வந்து ஒரு முக்கியமான ரூல் சொல்லியிருக்காங்க. அந்த ரூல்ஸையும் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க கீழே திருப்பதியில இருந்து திருமலைக்கு போறதுக்கு உங்களுக்கு தரிசன டிக்கெட் இருக்கணும்ன்ற கம்பல்சரி கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து திருமலையில இருக்க லோக்கல் டெம்பிளோ இல்ல அங்க இருக்கக்கூடிய பிளேசஸ்க்கு நான் போகலான் இருக்கேன் அப்படின்னா நீங்க தாராளமா போகலாம். இல்ல நான் ஊர்ல இருந்து கிளம்பி போறதே மூலவரை போய் தர்ஷன் பண்ணணும், சொர்க்கவாசல் பார்க்கணும், இதுக்காக தான் நாங்க போறதுக்கே பிளான் பண்ணியிருக்கோம்னா கண்டிப்பா உங்ககிட்ட டிக்கெட் இருந்தா மட்டும்தான் உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஆன்லைன்ல டிக்கெட் கிடைக்கல அப்படின்னும் போது உங்களுக்கு ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு தான் போகணும். டோக்கன் இல்லாம தர்ஷன் வந்து அலௌடு கிடையாது. இதுவே நாங்க ரூம் புக் பண்ணணும், அதுக்கும் டிக்கெட் இருந்தால் தான் ரூம் கொடுப்பாங்களான்னா அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இது வரைக்கும் சொல்லலை. ஸோ ஏன் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி டிக்கெட் இல்லாதவங்க லோக்கல் டெம்பிளுக்கு போகலான்னு கூட சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போதும் உங்களுக்கு ரூம்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சப்போஸ் அதுலேயும் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாங்க அப்படின்னா அதை பத்தி ஏதாவது வரக்கூடிய அஃபிஷியல் அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு எந்தெந்த பிளேஸ் கீழ் திருப்பதியில கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். இதுல வந்து இப்போதைக்கு நம்ம கவுண்டர்ஸ் போறோம் இல்லையா, ஸோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கோவிந்தராஜ சுவாமி சத்திரமும் விஷ்ணு நிவாசத்திலையும் நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல ரெனோவேஷன் ஒர்க், அதாவது பழைய பில்டிங் அப்படின்றனால அதை புதுமைப்படுத்துறதுக்கூடிய பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு, புதுப்பிக்கக்கூடிய பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ அதுக்குள்ள வந்து எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கறது இல்லை. ஆனா இந்த முறை டயலிவோ ஈஓ என்ன சொன்னாங்க அப்படின்னா, கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்திலையும் கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ அதனால இந்த 10 டேஸ்க்காக அவங்க வெளியில எதுவும் ஷெட் மாதிரி ரெடி பண்ணி அந்த மாதிரி கவுண்டர்ஸ் கொடுப்பாங்களான்றது தெரியல. ஆனால் கோவிந்தராஜ சுவாமி சத்திரமும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன இடங்கள் அதோட ஜி மேப் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க அந்த மேப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்திரா மைதானம், அதுக்கு அடுத்தது ராமச்சந்திர புஷ்கரிணி, நெக்ஸ்ட் மூணாவது வந்து சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ். இது மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போறவங்களுக்கு ரீச் பண்ணக்கூடிய ஈஸியான பிளேஸ். நீங்க ட்ரெயின்ல போறீங்கன்னா விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், இது ரெண்டுமே உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் கிட்டேயே இருக்கக்கூடிய 2 கவுண்டர். அதுக்கு அடுத்தது பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த இது பொறுத்த வரைக்கும் நம்ம அலிப்பிரிக்கு போறோம் இல்லையா, நடந்து போறதுக்கு அலிப்பிரி மெட்டு, அங்க வந்து இருக்கக்கூடிய நியர்பைல இருக்கக்கூடிய கவுண்டர் தான் இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ். அதுக்கு அடுத்தது பைரகிப்பேட்டா ஹை ஸ்கூல். இதெல்லாமே ஸ்கூல்ஸ்ல கொடுப்பாங்க பாருங்க, 3 ஸ்கூல் இருக்கு. அடுத்து எம்ஆர் பள்ளி ஹை ஸ்கூல், ஜீவகொண்டா ஹை ஸ்கூல், இதெல்லாமே ஸ்கூல்ல தான் கொடுப்பாங்க. ஸ்கூல்ல எங்க அப்படின்னா கிரவுண்ட்ல வந்து இப்பவே அதுக்கான கவுண்டர்ஸ் அமைக்கிறதுக்கான பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஷெட் மாதிரி போட்டுட்டு அதுல கவுண்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இங்க இருக்க எந்த கவுண்டர்ல போனாலுமே உங்களுக்கு வந்து கூகுள் மேப் வந்து ஸ்கேன் பண்ணி பாக்குற மாதிரி கொடுத்துருவாங்க. ஃப்ளெக்ஸ்ல வச்சிருப்பாங்க. நம்ம அந்த மேப்பை வந்து ஸ்கேன் பண்றது மூலமா நம்ம இருக்க இடத்துல இருந்து அடுத்த இருக்க கவுண்டர் எப்படி நியர்பைல இருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு க்ரௌட் ரொம்ப கம்மியா இருக்கணும், அதே அளவுக்கு வந்து டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா முடியிற டிக்கெட். இப்போ 22ஆம் தேதி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது காலையில உங்களுக்கு மத்தியானம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 மணி போல அந்த மாதிரி தான் கொடுப்போம்னு சொல்லுவாங்க. பட் காலையில ஒரு 10 மணிக்கு மேலேயே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க 22ஆம் தேதி. ஸோ 23ஆம் தேதிக்கான டிக்கெட் 22ஆம் தேதி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த 23ஆம் தேதியோட டிக்கெட் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்னா, இப்போ மொத்தமாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா கவுண்டிங், இவ்வளோ டிக்கெட் நாங்கள் கொடுக்கலான் இருக்கோம், 4,25,500 அந்த மாதிரி டிக்கெட் சொல்லியிருக்காங்க. இதை வந்து 10 கவுண்டர்னா இப்போ திருமலைக்கு வந்து எவ்வளோ கொடுக்கலான்ற கவுண்டிங் வச்சிருப்பாங்க. மீதி இருக்க டிக்கெட்டை 9 கவுண்டருக்கும் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்தந்த கவுண்டருக்கு இவ்வளோ டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 23ஆம் தேதிக்கான ஸ்லாட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க கோவிந்தராஜ சுவாமி சத்திரம்னா ஒரு 5000 டிக்கெட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்திரா மைதானத்துல 5000 கொடுப்பாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து மொத்த டிக்கெட்டையும் நம்ம வந்து ஒரு இடத்துல கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு இடத்துல 5000 டிக்கெட் தான் எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த 5000 டிக்கெட்டும் 5000 பேர் வாங்கிட்டாங்கன்னா 24ஆம் தேதியோட ஸ்லாட்டு ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ மற்ற இடங்கள் இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து மேக்சிமம் ரீச் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா வெளியில இருந்து போறவங்களுக்கு அதிகம் இதெல்லாம் ஃபெமிலியரா இருக்காது. கீழே லோக்கல்ஸ் இருப்பாங்க இல்லையா திருப்பதியில, அதே மாதிரி அங்க அவங்களோட ஸ்டேட்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி அந்த பிளேஸ் தெரிஞ்சவங்க தான் ரீச் பண்ணுவாங்க. அப்போ மற்ற இடங்கள்ல டோக்கன் வந்து இந்த ஸ்லாட்டை முடியறதுக்கும் இந்த ஸ்கூல்ஸ்ல முடியறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். க்ரௌடும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ஸ்ல வந்து ஆவரேஜா தான் இருக்கும். லாஸ்ட் டைமே என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்கூல்ஸ்ல வந்து நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க, க்ரௌடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அது எல்லாத்தையுமே வந்து மற்ற கவுண்டர்ஸ் ரன்னிங்ல இருக்கக்கூடிய கவுண்டர்ஸ்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க. அதனால மேப்பை வச்சு நீங்க வந்து இப்பவே பார்த்து வச்சுக்கோங்க நம்ம எந்த கவுண்டருக்கு போகலான்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து நீங்க வந்து 21ஆம் தேதி போனாலும் சரி, 22ஆம் தேதி போனாலும் சரி, நீங்க போற டைம்ல நீங்க எங்க கவுண்டருக்கு நியர்பைல நீங்க போக முடியுமோ அங்க போய் ரீச் ஆகி லைன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனால நீங்க பேசிக் புரிஞ்சுக்கோங்க. மொத்தமா வந்து இவ்வளோ டிக்கெட் அப்படின்னா உங்களுக்கு கவுண்டர்ஸ்ல பிரிச்சு வரும்போது ஒரு நாளைக்கான டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5000 6000 அந்த மாதிரி ஆவரேஜா இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த டிக்கெட் முடிஞ்சிச்சுன்னா 24ஆம் தேதி கொடுப்பாங்க, அடுத்து 25ஆம் தேதி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கண்டினியூவா டிக்கெட்ஸ் முடிகிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா 24 ஹவர்ஸ் பேசிஸ்ல தான் உங்களுக்கான டிக்கெட் வந்து கிடைக்கும். இதுவே நாங்கள் வந்து ஒரு 22ஆம் தேதி இல்லாமல் ஒரு 24ஆம் தேதி 25ஆம் தேதி 26லாம் போகலான் இருக்கோம், அப்போ வந்து எங்களுக்கு டிக்கெட் அன்னைக்கே கிடைக்குமானா அது நமக்கு எப்படி முடியுன்றது சொல்ல முடியாது. எப்பவுமே ஃபர்ஸ்ட் டேஸ் வந்து 2 நாள் க்ரௌடு ஹெவியாக தான் இருக்கும். அதுலேயே ஏகப்பட்ட டிக்கெட்ஸ் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டேட்டஸ் நம்ம டிக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து நிறைய பேர் கேட்குற டவுட் வந்து நாங்கள் நவம்பர் மாதத்துல தர்ஷன் பார்த்துருக்கோம், இல்லை வந்து நவம்பர் லாஸ்ட்டில் பார்த்தோம், டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தோம், எங்களுக்கு இந்த 10 நாளில் தர்ஷன் பார்க்க முடியுமா அப்படின்னா 300 ரூபா தரிசனத்துக்கு அந்த டைம் கேப் வந்து அவங்க ஃபாலோ பண்ணலை. மேபி இதுக்கும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய 10 நாள் இல்லையா. ஓகே, ஸோ ரொம்ப ஸ்பெஷலான டேஸ், அதுலேயும் நிறைய பேர் பார்க்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் கொடுக்கலான்ற மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதை பற்றி கன்ஃபார்மான அப்டேட் கிடச்சிச்சுன்னா நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் அந்த டைமில் வந்து தர்ஷன் டிக்கெட் வாங்க போயிருக்கீங்கன்னா நீங்கள் போன நாளில் இருக்கக்கூடிய அப்டேட்டை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா அடுத்து நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ நான் சொன்ன இடங்கள்ல நீங்க எங்க வேணாலும் போய் டிக்கெட் வாங்கிக்கோங்க. 22ஆம் தேதி ரீச் ஆகுறீங்கனாலும் நியர்பை கவுண்டருக்கு போயிருங்க. 24 மணி நேரமும் டிக்கெட் குடுப்பாங்க. நீங்க என்ன டைம் ரீச் ஆகுறீங்களோ கவுண்டர் ஓப்பன்ல தான் இருக்கும். டிக்கெட் வாங்கிக்கலாம். நமக்கு வந்து டைமிங் ஸ்லாட் கொஞ்சம் முன்ன பின்ன பார்ப்பாங்க. மத்தபடி வந்து நம்ம ரொம்ப டைம் ஸ்லாட் முன்னாடிலாம் வந்து போக முடியாது. அதே மாதிரி இந்த டைம்ல தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, ஒரு அப்ராக்ஸிமேட்டா நம்ம சொல்லலாம். ரூ. 300 தர்ஷன் டிக்கெட்டா இருந்துச்சுன்னா, ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். இதுவே எஸ்எஸ்டி டோக்கனா இருந்துச்சுன்னா 4லேருந்து 5 மணி நேரம். நேரடி இலவச தரிசனம் கிடையாது அப்படின்றனால, உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கனும் ரூ. 300 தரிசனம் மட்டும் தான் இருக்கும். அதனால இந்த 10 டேஸ்க்கு தர்ஷன் போறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரம் தர்ஷன் கூட கிடைக்கும். ரீசன் வந்து நமக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் கிடையாது, சீனியர் சிட்டிசன்ஸ் கிடையாது, அதே மாதிரி கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்பெஷலான தரிசனம் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அன்னைக்கு நாளுக்கு வரக்கூடியது விஐபி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு தனியான டைம் இருக்கும். அந்த டைம்ல மட்டும்தான் அவங்களோட தர்ஷன். ஸோ மற்ற நேரம் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரூ. 300 தரிசனமும் எஸ்எஸ்டி டோக்கன் மட்டும்தான். அதனால பெரிய அளவில் வெயிட்டிங் டைம் இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சீக்கிரமா தர்ஷன் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அங்கே என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்குது, என்னென்ன டோக்கன்ஸ் எப்படி ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோஸ் சரி ஷார்ட்ஸில் சரி ஷேர் பண்ணுறேன். போகிறவங்க பார்த்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அது மாதிரி 22ஆம் தேதி 23ஆம் தேதி இல்லாமல் நீங்கள் அதுக்கப்புறம் போகிறவங்க எல்லாருமே என்ன மாதிரி கரண்ட்டாக ஸ்டேட்டஸ் இருக்குது, டிக்கெட் வாங்கிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்களா, அப்போ டிடிடி வந்து ஏதாவது சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ 2-3 நாள்லாம் கேப் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து திருமலையிலேயே ஸ்டே பண்ண முடியாது, ரூம்ஸ் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க. அதனால கீழே ஸ்டே பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டிக்கெட் அந்தந்த டேட்டுக்கு இருக்கிறவங்க தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாமே கரண்ட் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு 22ஆம் தேதியிலேருந்து அப்டேட் ஆச்சுன்னா சேனலில் வீடியோ வரும், செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா எப்பயும் போல் நம்ம ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான் நமக்கு என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு. அதில் போயிட்டு நம்ம வந்து தர்ஷன் பார்க்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ சொர்க்கவாசல் தரிசனத்துக்கு தனியாக, மூலவர் பார்க்குறதுக்கு தனியாக டிக்கெட் வாங்கணும்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா போதும். அந்த டிக்கெட்டை வச்சு நீங்கள் மூலவரையும் பார்த்துக்கலாம், சொர்க்கவாசல் அதுக்குள்ளேயே நம்ம போய் சாமி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இது தாங்க இந்த வைகுண்ட ஏகாதசியில் இருக்க முக்கியமான விஷயம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் ஜனவரியில் முடிஞ்ச வைகுண்ட ஏகாதசியோட கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்து பிளான் பண்ணுங்கள். க்யூவில் நிற்கும் போது எல்லாருமே தான் நின்று வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ ஊரில் இருக்காங்க எல்லாரும், நான் வந்து ஆதார் கொண்டு போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு திரும்ப அவங்கள நான் வந்து கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. அந்த மாதிரிலாம் முடியாது. எல்லாருமே லைனில் நின்று தான் வாங்கணும். 12 வயசு கீழே உள்ளவங்களுக்கு டிக்கெட் வாங்க தேவையில்லை. அதுக்கு மேலே இருக்க எல்லாருமே லைனில் நின்று வாங்குற மாதிரி தான் இருக்கும். வேறு எந்த அஃபிஷியல் அப்டேட்டும் இந்த 10 நாள் பற்றி வந்தாலும் சேனலில் வீடியோ வரும், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிளேசஸோட கூகுள் மேப் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துலேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ கவுண்டர் இருக்க சான்ஸ் இருக்குது, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேறு எந்த அப்டேட் வந்தாலும் சேனலில் வீடியோ வரும், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா, இல்லை இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மேபி வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பார்க்குறவங்களுக்கு உங்களோட இன்ஃபர்மேஷன் பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.